பொருட்கள் நாங்கள் இயற்கையான பல வகைகளாலேயே செய்து வருகின்றோம். நமது உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட நமது அயலில் உள்ள விவசாயிகளிடமிருந்தே பெற்றுக்கொள்கின்றன. இன்னும் நமது உற்பத்தி பொருட்களை பாவனையாளர்கள் வாங்கி பயன்படுத்தும் போது இந்த 30க்கு மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த முடியும். தென்பகுதி மக்கள் இந்த நெல் ரசங்கள் போன்றவற்றை எமது தொழிற்சாலையிலேயே கூடுதலாக வந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே இதுக்கான கிராக்கி மிகவும் கூடவாக இருக்கின்றது. சுண்ணாம்பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் வளர்ச்சிக்கு முன்மாதிரியாக நமது ஜசுவி பலரச தொழிற்சாலை திகழ்கின்றது. அந்த வகையிலே இந்த ஜசுவி பலரச தொழிற்சாலை கடந்த 2002ஆம் ஆண்டு ஆக்சன் ஃபர்ம் எனும் நிறுவனத்தின் நிதி உதவியுடனும் நமது சங்கத்தின் நிதி பங்களிப்புடனும் நமது சங்கத்தின் சொந்த கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 21 ஆண்டுகளாக பல இடையூறுகளுக்கு மத்தியில் நமது வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த தொழிற்சாலை ஆரம்பித்ததன் முதல் நோக்கம் நமது கிராமத்தில் வசிக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மிகவும் கஷ்டமாக உள்ள நிலையில் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு செயற்பாடு செய்து வருகின்றோம். அந்த வகையிலே நமது ஜசுவி பலரச தொழிற்சாலை ஆரம்பத்தில் நட்டத்தில் இயங்கி வந்த போதிலும் தற்போது லாபத்தில் இயங்கி வருகின்றது. இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வர்த்தகர்கள், புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகின்ற தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் நமது கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் ஆணையாளர்களின் வழிகாட்டலில் பல கூட்டுறவு சங்கங்களும் நமது பொருட்களை கொள்வனவு செய்து வருவதனால் நாங்கள் தற்போது முன்னேற்றகரமாக இயங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த கட்டிடங்கள் எங்களுக்கு UNDP நிறுவனத்தால் 2015ஆம் ஆண்டு அளவில் புதுப்பிக்கப்பட்டது. இப்போ நமது இயந்திரங்கள் எல்லாம் 20 வருடத்துக்கு மேற்பட்டதாக மாறியுள்ளதனால் தற்போது அந்த இயந்திரங்களை திருத்தும் பணிகள் மேற்கொண்டு வருகின்றோம். அதனால் எங்களுக்கு அந்த இழப்பீடுகள் கொஞ்சம் ஏற்படுகின்றது. நமது ஜசுவி பலரச தொழிற்சாலையின் உற்பத்தி பொருட்கள் நாங்கள் இயற்கையான பல வகைகளாலேயே செய்து வருகின்றோம். நாங்கள் நேச்சுரலாகவே இதனை செய்து வருவதனால் எங்கள் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு வியாபாரிகளுக்கு அதை புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் நாங்கள் லாபத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. நமது உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் நமது அயலில் உள்ள விவசாயிகளிடமிருந்தே பெற்றுக்கொள்கின்றோம். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட விவசாயிகள் எங்களிடம் தங்களுடைய உற்பத்திகளை கொண்டு வந்து எங்களுக்கு சேர்ப்பதனால் நாங்கள் நல்ல விலை கொடுத்து வேண்டும் போது அவர்களும் மகிழ்வு அடைந்து வருகின்றார்கள். நாங்கள் மாம்பழம் மற்றும் நெல்லிக்காய்கள், முழு நெல்லிக்காய் எங்களை நெல்லி இதுக்கு போடுவது, மற்றது நீத்து பூசணிக்காய், மற்றது விளாம்பழம் போன்ற பல வகைகள் நாங்கள் விவசாயிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் உற்பத்தி என்று பார்க்க நெல்லி கோடிகள் செய்து வருகிறோம். அதை விட ஜாம் 5 வகையான
ஜாம்கள், மிக்ஸ் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, மற்ற பைனாப்பிள், பூடாப்பிள் வகையான ஜாம் வகைகளும், மற்றது ரிங் வகையில் எங்களை குடில் பானம் என்ற வகையில் எங்களுக்கு மாம்பழ ரிங் மிகவும் பிரசித்தியை பெற்று இப்போ எல்லா இடமும் எங்களோட மாம்பழ ஜூஸுக்கு நல்ல ஒரு கிராக்கி இருக்கின்றது. அதே போல் நெல்லி ரிங்கும் போடுகிறோம். தற்போது புதிதாக நாங்கள் அடுத்த மாதத்தில் இருந்து நாங்கள் விளாம்பழ ஜூஸும் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். முதலீடு நாங்கள் எங்களோட லாபத்திலேயும் மற்றது நாங்கள் கூட்டுறவு நிதி கடனையும் பெற்று தான் முதலெடுத்து நாங்கள் தற்போது அந்த கூட்டுறவு நிதி கடன் கட்டி முடிகிறது. தற்போது சங்கத்தின் லாபத்தின் தன்மையால் வந்த சுழற்சியில் வைத்துத்தான் நாங்கள் இந்த ஜஸ்வியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நமது தொழிற்சாலையின் செயற்பாட்டுக்கு உதவி செய்பவர்கள் நமக்கு மீண்டும் ஒத்துழைப்பை வழங்கி இந்த ஜஸ்வி பலரச தொழிற்சாலையை நம்பி 10க்கு மேற்பட்ட ஊழியர்களும், சுண்ணாம் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தை நம்பி 30க்கு மேற்பட்ட பணியாளர்களும் வேலை புரிந்து வருகின்றார்கள். அவர்களுக்குரிய வேதனங்களை நாங்கள் லாபத்திலேயே கொடுக்க வேண்டி இருப்பதனால் இன்னும் நமது உற்பத்தி பொருட்களை பாவனையாளர்கள் வாங்கி பயன்படுத்தும் போது இந்த 30க்கு மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த முடியும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் தான் இந்த நாட்டிலேயே மிக குறைந்த வருமானம் பெறும் ஊழியர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு வேலைக்கு வருவதென்றால் மிக கடினம், வேலைக்கு ஆட்களை நாங்கள் எடுப்பதென்றாலே. அந்த வகையிலே இப்போது எங்களோட நிற்பவர்கள் நான் முன்பு கூறிய மாதிரி அந்த பெண் தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை என்ற காரணத்தை வைத்துத்தான் இங்கே இருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு உற்பத்தி பொருளையும் கொள்வனவு செய்கின்ற போதுதான் இந்த பெண் தலைமைத்துவ பெண்களின் வாழ்க்கை மேம்படும், நமது சங்கம் ஒரு நல்ல நிலைக்கு வரும். இந்த யாழ் மாவட்டத்தில் மட்டும் இந்த பொருட்கள் தற்போது கைகளில் தவழ்கின்றது. இனிவரும் காலங்களில் இதனை வேறு இடங்களுக்கும் தென்பகுதி போன்ற இடங்களுக்கும் நமது பொருட்கள் செல்லுமாக இருந்தால் நமது உற்பத்தி திறனை நாங்கள் மேலும் சிறப்பாக செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம் என்று கூறிக்கொள்வதுடன், தென்பகுதி மக்கள் இங்கு வருகை தரும்போது நமது தொழிற்சாலைக்கு வந்து குறிப்பாக இந்த நெல் ரசங்கள் போன்றவற்றை நமது தொழிற்சாலையிலேயே கூடுதலாக வந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே இதுக்கான கிராக்கி மிகவும் கூடவாக இருக்கின்றது. எங்களுக்கு தொடர்ந்து இப்போ எங்கள்கிட்ட பாவனையில் உள்ளவர்கள் நல்ல ஒரு அபிப்பிராயம் தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள். இப்போ எங்களுக்கு என்னென்னா மெயின் பிரச்சனை அதுதான். இப்போ யாழ் மாவட்டத்துக்கு மட்டும், அதுவும் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு தானே நாங்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது ரொட்டேஷனில். இப்போ நாங்கள் ஒரு டைம் டோல் போட்டு இப்போ வாகனத்தை அனுப்பி செய்கிறோம். 2 கிழமைக்கு ஒரு தான் அங்கே போகக்கூடிய மாதிரி இருந்தும் எங்களுக்கு அந்த இன்னும் நாங்கள் அதை முன்னேற்றதுக்கான வழிவகைகளை செய்ய வேணுமென்றால் எங்களை வாகனம் கூட நான் முன்பு கூறிய மாதிரி இயந்திரங்கள் இப்போ 20 ஆண்டுக்கு மேற்பட்டது. அதே போல் நாங்கள் பயன்படுத்தும் வாகனமும் 15 ஆண்டுக்கு மேற்பட்ட வாகனம்தான் வச்சிருக்கிறோம். இப்போ அதுகளெல்லாம் வேண்டக்கூடிய வசதி வாய்ப்பு எங்களோட சங்கத்தை பொறுத்தவரையில் தற்போதைக்கு இல்லை. நாங்கள் இது சம்பந்தமாக எங்களோட கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அவர்கள் தற்போது பெற்று தருவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் எங்களோட கைக்கு வரவில்லை. அவ்வாறாக எங்களுக்கு வாகனங்கள் புதிய நிலையில் வருமா இருந்தால் நாங்கள் மேலும் லாபத்தில் செல்லக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்தலாம் என்று நம்புகின்றேன். உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வாங்குறதால மக்கள் இந்த நான் முதல் கூறியது போல மிகவும் இந்த கஷ்டப்பட்டு வாழுகின்ற மக்களைத்தான் நாங்கள் வேலைக்கு அமர்த்தி வைத்திருக்கிறோம். அதுவும் மிக குறைந்த சம்பளத்தில்.
அவர்கள் வந்து கூடுதலாக இந்த யசுவி பலரச தொழிற்சாலையை பொறுத்த மட்டில் அவர்கள் வந்து பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தான் கூடுதலாக வேலை செய்கிறார்கள். மற்ற எங்களுக்கு ஒரு சர்க்குலர் இருக்குது, நாங்கள் லாபத்தில் வரும்போது அது நாங்கள் கூடிய சம்பளத்தை பெற முடியும், கூடிய லாபம் வரும்போது. ஆனால் அதால் மக்கள் வந்து எங்களோட பொருட்களை வேண்டுவதால் இவ்வாறான அந்த பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களுக்கு நாங்கள் கூடிய சம்பளத்தை வழங்கும் போது அவர்களுக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.